என்ன செஞ்சா விறகு வெட்டுற? விறகு கிடையாது பேபி, வேலி இது. பெருசாயிடுச்சு இங்க பாரு. நம்ம அத்தி மரத்துல வந்து பாத்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இலைக்கும் அழகா ஒவ்வொரு அத்தி காய் காய்ச்சிருக்கு பாருங்க. சாக்லேட் மாரி, முட்டாய் மாரி, கேரமல் சுழியும் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, சோ மேட்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வளையல். இந்தா இன்னைக்கு என்ன கோலம்? இன்னைக்கு ஒரு குட்டி கோலமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு சங்கீதா இந்த கோலம் தான் போட்டிருக்காரு. எப்படி நல்லா இருக்கா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டு போட்டு இப்போ நீங்க கோலம் போறதுல இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க, நல்லா போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல ஒரு கோலம் காட்டியிருந்தல அப்பவே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருந்தேன். இன்னைக்கு இதுதான் போட்டிருக்கு. என்ன ஒன்னு ஒரு சைஸ்ல இருக்கு, எல்லாம் ஒரே சைஸா போடணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். கோலம் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல தண்ணி தெளிக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வாசல்ல கடந்தது பேபி. என்னன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொட்டை மாடியில பூத்து காய்ச்ச மாதுளங்காய் குருவி கொத்திருச்சு. குருவி ஆமா, இப்பதான் ஒரே ஒரு காய் தான் இருந்தது. நேத்து மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதுளங்காயை தேடி தேடி பார்த்தேன், எங்கடா அது காணாமேன்னு சொல்லிட்டு கீழே எங்கன்னா உழுந்துருக்குமோன்னு சொல்லிட்டு கீழே சுத்தி சுத்தி பார்த்தேன், காணவே காணோம். அப்புறம் பார்த்தா தான் இன்னைக்கு வாசல தண்ணி தெளிக்க வர இங்க கிடக்குது. இங்க பாருங்க, என்ன கடிச்சிருக்கா? அணிலா காக்காவா? அணிலாம் கிடையாது, ஏதோ பறவை தான் வந்து பாத்தீங்கன்னா கொத்தி போட்டிருக்கு. கொத்தி இதை ஒரு காம்பெல்லாம் கொத்தி கடிச்சு போட்டது. பழம் நினைச்சு அது கொத்தி இருக்கும். இது வந்து கலரா இருக்குல்ல? ஆமா, பூதான். கொய்யக்காய் அப்புறம் வந்து அந்த சாத்துக்கொடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கு. இது ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துச்சு, நல்லா ரெட் கலரா நல்லா அழகா இருந்துச்சா. சரி, இது பழம் நினைச்சு கடிச்சிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா குருவி கச்சி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாதுளை அடுத்து எப்போ காய் காய்க்குனே தெரியல. ஒன்னு கண்ணில் வச்சுது, அது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அப்புறம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்து பேபி, என்ன பேபி? தர்பூசணி செடியா? தர்பூசணி செடியில தர்பூசணி காய் இருக்கு பேபி, கவர் போட்டு கட்டி வச்சிருக்கேன். வந்து மாடு எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு தெரியல, பாத்துட்டு போலாம். பெருசாயிடுச்சு இங்க பாரு. தர்பூசணி கவர் பத்தாதுன்னு நினைக்கிறேன் பேபி. கவர் பத்தாதா? பெருசாயிடும் கடகன்னு பாருங்க. அன்னைக்குதான் காட்டினல நம்ம தர்பூசணி செடியில நிறைய பூ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பிஞ்சு வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கிறோம், தண்ணி எல்லாம் ஊத்துறோம் இல்லையா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா பழுத்தா கூட பரவாயில்ல, பெருசானாலும் பரவாயில்ல, பிஞ்சிலே வந்து மாடு சாப்பிட்றோம் இல்லைன்னா ஏதாவது. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கிடைக்காது போல இருக்கு. இன்னொரு பிஞ்சு வச்சு தர்பூசணியா? ஆமா, வரட்டும். சரி, அதுக்கு ஒரு கவர் கட்டிடுவோம். பேசாம முள்ள நம்ம போட்டு விட்டுலாமா? இதுல தண்ணி ஊத்துறேன் எல்லாம் கீழே வழியுது. தண்ணி ஊத்துறது ஃபர்ஸ்ட் சுத்தி தண்ணி எல்லாம் ஊத்துதால சங்கீதா. சும்மா 2 நாளைக்கு ஒரு தடவை ஊத்தணும். தர்பூசணிக்கெல்லாம் அதிகமா தண்ணி ஊத்தக்கூடாது அப்படின்ற. ஓகே. ஏய், பிஞ்சு நிறைய விட்டுருக்கு இங்க பாருங்க. இதே கூட ஒரு பிஞ்சு இருக்கு. தானே பூ வைக்குது, நிறைய பூ வைக்கும், நிறைய காய் காய்க்கும். என்ன செஞ்சா விறகு வெட்டுற? விறகு கிடையாது, வேலி இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தர்பூசணியில ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு சங்கீதா விறகுலாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. பேபியா, தர்பூசணி பழம்னா அவ்வளவு காசு கிடையாது. ஒரு 10 ரூபாய் போட்டா வாங்கலாம். 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டா நம்ம வீட்டுக்கிட்டே வந்து அதுவா வந்து வளருது, காய் காய்க்குதுன்னு போது அதை பாதுகாக்கணும்னா நல்லா இருக்கும்ல. அதை பாதுகாத்து அதுல வர காயோ பழமோ நம்ம சாப்பிடும் போது அது ஒரு வேற லெவலா இருக்குல்ல. இது எப்படி? அப்படிதான் படுக்க, அப்படிதான். இது என்ன சும்மா மாடு மேல ஏறி போகமா இருக்கிறதுக்கு தான். மாடுல காலை வச்சா கூட உடஞ்சிடும்ல, சேஃப்டிக்காக. முள்ளு கிடைக்கல, இது ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணிக்கு வந்து சங்கீதா வேலி கட்டிட்டாரு. மாடு போய் மேயக்கூடாது. வேணாம் போதும். ஆடு மாடு கால் வைக்காம இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் போகாது, மேக்ஸிமம் மாடு அந்த சைடு போகாது. ஒட்டுல நடந்ததுன்னா அதனால சேஃப்டி. எஸ், அவ்வளோதான். போயிட்டு சமையல் செய்வோம். ரஷீதாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும், டக்குன்னு மணி ஆகுது பாரு, போய் சமைச்சிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஃபி போடுறதுக்கு பால் வந்து சுட வைக்க போறேன். நம்ம பால் ஸ்லோவா சிம்ல சுட வச்சுட்டு மொட்டை மாடி போய் தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம் செடிக்கலாம், ஏன்னா சுத்தமா காஞ்சிரும். பரவாயில்ல பேபி, ஓரளவுக்கு ஈரம் இருக்கு. செடி ஈரம் இருக்கா? ஈரம் இல்ல, செடிக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு போலாம்.
நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அத்தி மரத்துல வந்து பாத்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அத்தி மரத்துல காய் காய்ச்சிருக்கா? ஆமா. வாவ். ஒரு இலை கை வைக்க கூடாது. கை வைக்கல. ஒவ்வொரு இலைக்கும் அழகா ஒவ்வொரு அத்தி காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இங்க மேல. அப்ப ஒரு இலைக்கும் ஒரு காயா? ஆமா. ஒரு காய் 2 காய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்துல ஒரு கண்ணு இருக்குது. ஓஹோ. எத்தனை வரலாம் தெரியாது. ஆனா இப்போதைக்கு காய் கண்ணுக்கு அழகா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தி மரம். அதுக்குள்ளே காய் அவர் அதான் சொன்னாரு, அத்தி மரம்னா இவ்வளவு சின்னதா ஏத்தணும் தரீங்களே சொல்லி நான் கேட்டுட்டே இருந்தேன். சின்னதா இருந்தாதான் பெனிஃபிட். ஒரு இலை வரும்போதே அது காய் காய்க்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு இலை வரும்போது ஒரு காய் வருது. அழகா வந்து ஒரு இலை வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது அரும்பு மாதிரி சின்னதா வந்தது. அப்புறம் தான் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி காய் காய்க்கணும். அந்த கிளை கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா காய் காய்க்குது அந்த இலைக்கு கீழே. அழகா அத்தி காய் வந்துருச்சு. அதான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதுளை காய் தான் ஒண்ணு காய்ச்சிருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ். அதை கடிச்சு போட்டுருச்சு. வந்து பாத்தீங்கன்னா குருவி கடிச்சிருச்சு. அது நல்லா ரெட்டா இருக்கும், ஏதோ பழமா காட்டின்னு நினைச்சிட்டு குருவி ஏதோ கொத்தி கீழே போட்டுருச்சு. அங்க கடந்து கோலம் போடும் போது கீழே கண்டுபிடிச்சு எடுத்தாதான். அப்புறம் ஜஸ்விதா கையால வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜஸ்விதா விதை போட்டாரு. நான் கீழே வந்து பாவக்காய் விதை போட்டேன். அவ பாத்துக்கிட்டே அந்த விதையை இங்க வச்சுட்டு இங்க நான் மண்ணு எல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்னா குடுக்குன்னு ஓடி வந்தா. ஓடி வந்துட்டு இந்த இடத்த விதை வந்து அவன் மண்ணை நட்டு வச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாவக்காய் விதை. ஜஸ்விதா பாவக்காய் விதை வச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வளர்ந்துருக்கு. நான் வச்சதுன்னு வளரவே இல்ல பேபி. ஜஸ்ட் வச்சு கடன்னு வந்துட்டேன். நான் வந்து நல்லா ஆழமா வச்சேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க விதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா வைக்கிறீங்க, அது மேலேதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு விரல உள்ள போற வரைக்கும் மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா விதை அப்படியே வச்சிருக்கேன். அந்த மாதிரி வைக்க கூடாது. ஆமா, வளர கஷ்டமா இருக்கு. ஜஸ்விதா எப்படி வச்சாங்க இல்ல வச்சா வளர்ந்துருச்சு. அவர் இப்படி வச்சு மூடி வச்சிட்டாரு. ஏய் என்ன பண்ண அம்மா விதை வச்சிருக்குன்ட்டு அவர் சொல்லிட்டே இருந்தா. அப்புறம் பார்த்தா அழகா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா வச்ச விதை சூப்பரா வந்துருச்சு. சூப்பரா வளர்ந்துருச்சு. ஆனா இது பாவக்காய் விதை எப்படி இது கொடி ஏத்தி விடுறதுன்னு தெரியல. நான் கீழே வச்சுட்டு அந்த லைன்ல எல்லாம் ஏத்தி விடலான்னு பார்த்தேன். பாப்போம் ஏதாவது ஐடியா பண்ணுவான். அவரைக்காய் வந்து பூச்செடி, அழகு செடி மாதிரி. அது எங்க வீட்டுல வந்து நாங்க அழகு செடி வச்சிருக்கோம். அவரைக்காய் அழகு செடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூ நிறைய வச்சிருக்கு. கொத்து கொத்தா பூ இருக்கு, பாக்க நல்லா அழகா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அழகு செடி மாதிரி வச்சுக்கலாம். ஆனா ஒரு அவரைக்காய் கூட இன்னும் காய்க்கல ஃப்ரெண்ட்ஸ். தெரியல நானு. ஆனா வெண்டைக்காய் வந்துருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வந்துருச்சு. வெண்டைக்காய் நிறைய பூ இருக்கு. காய் நல்லா நீட்டி. அப்ப வெண்டைக்காய் வந்து நிறைய காய் காய்க்கும்னு நினைக்கிறோம். போட்டு ஒரு நாளைக்கு கார குழம்பு வச்சிடலாம். நான் ஆசையா வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடையில செடிலாம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் கூட இது வரைக்கும் எதையும் பறிச்சு சமைக்கல. அன்னைக்கு கீரை பறிச்சேன், கீரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முத்திருச்சு. சோ அதனால அந்த கீரையுமே சமைக்க முடியல. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா காய் காய்க்குன்னு நினைச்சு கனவோட இருந்தேன். சப்போட்டா காய் காத்தடிச்சு இதுவாயிடுச்சு. மாதுளங்காய் ஒண்ணு விட்டுது. ஆஹா மாதுளை மழை சூப்பர்னு நினைச்சேன். அதுவும் பிஞ்சையே குருவி கொடிச்சு போட்டுட்டு இதுல காய் இன்னும் வரல. இதுல காய் வச்சிருக்கு. கொத்தவரங்காய் மட்டும் காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டு காயா? சொன கொத்தரங்கான்னு சொன்னாங்க எங்க அம்மா. அப்படியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு, பெருசாவே ஆகல. பாவக்காய் விதை போட்டுருக்குது, மண்ணை உடைச்சின்னு வருது பாரு. அப்ப வளர போகுது, அந்த இடத்த வரும். நீ ரொம்ப ஆழமா நட்டுட்ட சங்கீதா. ஜஸ்விதா தான் கரெக்டா நட்டுருக்காரு. அவளும் நானும் ஒரே நாள்ல தான் செடி வச்சுமே. அவ வச்சது வளர்ந்து 2 இலையே வந்துருச்சு. நான் வச்சு இப்பதான் மண்ணை விட்டு வெளியே வர பாக்குது. இந்த கீரை எல்லாம் மறுபடியும் அடுத்த ரவுண்ட் வளர்ந்துருக்கு. கீரை ஒரு நாள் கடையணும் சங்கீதா. கண்டிப்பா பிஞ்சா இருக்கும்போது சிறுகீரை எல்லாமே கலவைக்கீரையா கரைஞ்சிடணும் பேபி. ஆமா, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை இருக்கா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, சூப்பரா வளர்ந்துருக்கு. பாலக் சப்பாத்தி பண்ணலாம். பாலக் தெரிஞ்சு என்ன பண்ணணும் பேபி, இது நல்லா இலை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் சங்கீதா. இலை இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற மாடி தோட்டமே இது வேணாம், மேல வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இது மெயின்டைன் பண்ண முடியல இங்க. ஏன்னா வெயில் அடிக்குதா என்னன்னே தெரியல. இலைலாம் மஞ்சள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்க வைக்கிறது. கீழே இருக்கிறது முள்ளங்கி வந்து கீரைக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பேபி. முள்ளங்கி காய் வரும், நீ அதுக்குள்ள பறக்குற, இன்னும் நாள் ஆகல. பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி செடி நல்ல செடி பெருசா வளர்ந்துருது. முள்ளங்கி எப்ப வரும் தெரியல.
இதுல ஏதோ ஒரு விதை போட்ட வளரல. ஆனா வந்து இதுலயும் முள்ளங்கி தான் போட்டேன். 2 தொட்டியில முள்ளங்கி போட்டல. இதுல இன்னும் முள்ளங்கி எல்லாம் வளரல. அதனால வந்து பூண்டு செடியில பேபி மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையா? ஆமா, எத்தனை வகை கீரை இருக்கு பாரு. சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை. இது முள்ளங்கி கீரை. இப்போதைக்கு எல்லா கீரையும் வச்சிருக்க. இதுல கத்திரிக்காய் நாத்து விட்டேன். இது பூண்டு செடி, இது பில்லு எல்லாமே. இல்ல, இது கத்திரிக்காய் நாத்து தான் நினைக்கிறேன். சரி பாப்போம். யஷிதாக்கு பால் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். காஃபி குடிச்சிட்டு உடனே சமைக்க ஆரம்பிக்கணும். டைம் வேற ஆகிட்டே இருக்கு. எப்படிதான் மார்னிங் மட்டும் சீக்கிரமா டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போகுது. டெய்லியும் ஜெஷிதா ஸ்கூல்ல அனுப்பி முடிச்சுட்டு நாங்க சாப்பிடுறதுக்கு மணி 10:30 ஆகுது. ஏன்னா ஜெஷிதா ஸ்கூல் போறதே 9:30 மணிக்கு மேல, ஒரு சில டைம் 10 மணி கூட ஆகி போகுது. எப்படிதான் டைம் ஓடுனே தெரியல. இன்னைக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சு நான் 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு இருந்தேன். நானு சரி 6 மணில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வேலையும் இன்னும் நடக்கல. டீ மட்டும் தான் போட்டிருக்கேன். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு வேலை கடகடன்னு நடந்துட்டு இருக்கு பேபி. கடகடன்னு நடந்துட்டு இருக்கு. டைமும் ஓடிக்கிட்டு இருக்கு. லஞ்ச் தான் என்ன பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காது. நீ வந்தா அப்படிதான் வந்து கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சைடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி. இட்லி ரெடி ஆயிடுச்சு. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இருக்குது இட்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா ஸ்நாக்ஸ் வந்து சுழியம் பண்ண போறேன். நல்லா கடலை பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த சைடு முட்டை வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. ஆமா, இங்க நம்ம இட்லிக்கு வந்து சைட் டிஷ் பீக்கங்காய் தொக்கு வந்து பண்ண போறேன். தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும்ல, இட்லிக்கு சைட் டிஷா? ஆமா, சூப்பர். அப்ப லஞ்சுக்கு என்ன பண்ணுங்க கேட்கவே இல்லையே நீ. அதான் தெரியலையா லஞ்சுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு. சைடு புதினா, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. வெஜிடபிள் பிரியாணி. ஆமா. அப்படி இல்லன்னா ரசம் வைக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இந்த தொக்கு பண்றல, இந்த தொக்கு ரசத்துக்கு வந்து சைட் டிஷ் நல்லா இருக்கும். அதான் ரசம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ணலாமா, இல்ல வந்து ஒரே ரெசிபியா வந்து பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாமான்னு யோசனை. நேத்து தான் ஃபங்க்ஷன்ல பிரியாணி சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கு ரசமே வச்சிடலாம்னு எனக்கு தோணுது. பீர்க்கங்காய் வாங்கினாலே நான் பீர்க்கங்காய் வந்து பாத்தீங்கன்னா தொக்கு மாதிரி செய்வேன். அது சூப்பரா இருக்கும். இட்லிக்கு நார்மலா இட்லிக்கு வந்து அது நல்லா இருக்கும் சைட் டிஷ். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். மத்தபடி பீர்க்கங்காய் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. சாம்பார்ல கூட போட்டு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா நாங்க வந்து தொக்கு செஞ்சு சாப்பிடுவோம். பீர்க்கங்காய் தொக்கு இது வரைக்கும் வச்சது கிடையாது நானு. பீர்க்கங்காய் கிரேவி. பீர்க்கங்காய் கிரேவி நல்லா பிஞ்சு காயா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுப்பா வெஜிடபிள்லாம் கட் பண்ணி சமையல் பண்ணி. நான்வெஜ் மீன் குழம்பு, சிக்கனு, மட்டன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா வெஜ்ஜுமே நிறைய சாப்பிடும் தான். பாப்பா எப்பெல்லாம் ஸ்கூல்ல அனுப்பணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வெஜ்ஜு நிறைய சமைப்பேன். அதுக்கப்புறம் எப்பனா புரட்டாசி மாசம் வெஜ்ஜு அதிகமா இருக்கும். ஆமா, நான் போய் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு கூட்டின்னு வந்துட்டேன். இன்னும் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. என்ன எண்ணெய மேல ஊத்திருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். பேசினா ஒரு நாளைக்கு அதுவும் நடக்கும். ரசம் இந்த சைடு சாதம் வந்து வெந்துருச்சு. நீ போகும்போது சாதம் வேக வச்சிருந்த நானு இல்ல, எவ்வளவு நேரம் நீ குளிக்க வச்சிருக்க பாரு. குளிக்க வச்சு ரசம் கூட்டி ரசம் வச்சுட்டா சாப்பாடு வெந்துருச்சு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் குழம்புமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொதிக்கணும்னா போதும், அவ்வளவுதான். இட்லிக்கு வந்து நம்ம குழம்பு மாதிரி தொட்டு சாப்பிட கரெக்டா இருக்கும். சாதம் வடிப்பான், சாப்பாடு வச்சிடலாம். அடுத்தது சுழியம் தான் பண்ணணும். ஸ்நாக்ஸ் மட்டும் சுழியம் பண்ணா வேலை முடிஞ்சது. சுழியம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கடலை பருப்பை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்க கூடாதுங்க பாருங்க, இந்த அளவுக்கு வெந்து இருந்தா போதும். இப்ப வேக வச்சு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜார்ல போட்டு அப்படியே குறைன்னு அரைச்சிக்கிறேன். கடலை பருப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது மாதிரி வந்து அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அரைக்க வரும். நல்லா மாவு மாதிரி அரைச்சாச்சு. கடலை பருப்பு அரைக்கும் போது அது கூட வந்து 2 ஏலக்காய் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சம் தான் கடலை பருப்பே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் தான் நிறைய செய்யல. தேங்காய் போட்டு வதக்கிக்கிறேன். சுழியத்துக்கு தேங்காய் போட்டா நல்லா இருக்கும். நல்லா தேங்காய் துருவி அப்படியே தனியா வதக்கிக்கலாமா? ஆமா, பச்சையா போட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, சீக்கிரமாவும் கெட்டு போயிடும். அதனால வதக்கிட்டு தான் தேங்காய் ஸ்வீட்லாம் பண்ணும்போது வதக்கிட்டு போட்டா நல்லா இருக்கும். தேங்காய் வதங்கிட்டு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். என்ன பண்ண போறேன், இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வெள்ளம் கீழே வச்சிருக்கோம்ல, வெள்ளத்தை போட்டு ஊற்றிக்கலாம்.
வடிகட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்கேன். தேங்காய் தூள் இருந்தாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம். கட்டி வச்சுடாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து உருக்கி வடிகட்டி எடுத்துருக்கேன். கரைச்சி எடுத்தாச்சு. ஆமாம். கை சுடாதே. கட்டி ஆயிடுச்சு. அப்படியே சாக்லேட் மாரி முட்டாய் மாரி கேரமல். வெல்லம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி நல்லா கேரமல் மாதிரி மாறி. இதுல நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சுழியத்தோட ஸ்டஃபிங் தானே? ஆமா. குழம்புக்குது. அது நல்லா திக்காயிடும். நல்லா அப்படியே உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு வந்து திக்காகணும். இதுல தேங்காய் சேர்த்துறேன். வறுத்து வச்ச தேங்காய். ஆமா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆக்குற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் காஞ்சிரும் போல இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பூர்ணம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க அழகா உருட்டத்துக்கு சூப்பரா வருது பாருங்க. உருட்டி உருட்டி வச்சுக்கலாமா? ஆமா. நமக்கு எந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோயா உண்டை தேவையோ, நாங்க சோயா உண்டை தான் சொல்லுவோம். ஆமா, நாங்க வந்து சோயா உண்டை தான் சொல்லுவோம். சோயா உண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி டைம் தான் வந்து ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா தீபாவளிக்கும் செய்வாங்க. ஆமா. எங்க வீட்டுல வந்து வடை, அதுக்கப்புறம் பஜ்ஜி எல்லாமே செய்வாங்க. ஆனா சோயா உண்டை மட்டும் நிறைய செய்ய சொல்லுவோம். ஏன்னா விரும்பி சாப்பிடுவோம். இதுதான் எங்க அப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். அழகா வந்து உருட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் பால்ஸ் உருண்டை பிடிச்சி வச்சிடறேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த உருண்டை வந்து குறிச்சு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சுய உருண்டை. உள்ள இருக்கிற பூரணம். அதோட மேல் மாவு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். அதுக்கு மைதா மாவு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மைதா மாவு. இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. நான் வந்து கடலை பருப்பு வேக வைக்கும் போது அதுக்கு உப்பு வந்து தனியா சேர்த்துட்டேன். நம்ம ஸ்வீட் பண்ணாலுமே அது லைட்டா உப்பு போட்டாதான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த கடலை பருப்பு நான் வேக வச்சேன்ல, அது கூட உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ உப்பு போட மறந்துட்டீங்கன்னா நம்ம அந்த வெல்லம் போட்டு கிண்டுவோம்ல, அப்போ லைட்டா உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த மைதா மாவு உப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு கரண்டி இட்லி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இட்லி மாவா? ஆமா. இட்லி மாவு செய்ய எப்படி புரியும்? இட்லி மாவு வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு சேர்த்து பண்ணா நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா எங்க அம்மா இட்லி மாவு வந்து கலப்பாங்க இதுல. அப்படியா? யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் சுழியத்துல இட்லி மாவு கலப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு வந்து சேர்ப்போம் இல்லையா, சேர்த்தா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு லைட்டா கலப்பேன். மாவு பாருங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்காவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த உருண்டை வந்து உள்ள டிப் பண்ணி போடும்போது உடையாம இருக்கும். லேசா வந்து இருந்ததுன்னா வந்து எண்ணெயில உடைஞ்சிடும். ஆமா. சரி, எண்ணெய் காய வச்சிருக்கேன். சுழியம் மால் மாலா நீட்டா இருக்கும் தெரியுமா? பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அது நம்ம போறோம்ல மாவு, அதுதானா நம்ம கை கூட அப்படியே வர்றதுதான். சூப்பரா சுழியம் பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க கேட்ட பத்தியா வாழ்வாளா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சுழியம் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சா? இது உள்ள இருக்க மாவுலாம் சூப்பரா வெந்த மாவு தான். மேல அழகா ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்துட வேண்டியதான். சுழியம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஷுதா விரும்பி சாப்பிடுவா. ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து செஞ்சாச்சு. இங்க பாருங்க, சுட சுட சோறு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தொக்கு. ஆமா, பீர்க்கங்காய் கிரேவி. இந்த சைடு இட்லி. சூப்பர். இங்க சுழியம் ஸ்நாக்ஸோட நீங்க ரெடி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. முட்டை காணாம. முட்டை ரசத்துக்கு சைடு டிஷ் முட்டை இன்னும் உரிக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணிடலாம். ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஜஷுதா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த காட்டன் ட்ரெஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு, நல்லா அழகா இருக்கு. ஜஷுதாக்கு சோ மேட்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வளையல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு போய் கரெக்டா எடுத்துனோம்னா கழட்டி போட்டு வரக்கூடாது. பாய் பாய் சொல்லு அம்மாக்கு. பாய் அம்மாக்கு பாய். பாய். குட் கேர்ள். முட்டை வேணுமா? ஹாய், முட்டை வேணும்னு கேக்குறாரு. போலாமா? இந்த பால் கொடு, ஆப்பாட்ட கொடு.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog வந்து பாத்துட்டீங்க. பரபரப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்சி எல்லா வேலையும் செஞ்சாச்சு. சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். லஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலை இல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.